இப்போ நம்ம செய்ய போகிறது சக்கரவள்ளி கிழங்கு உப்பு உருண்டை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு, கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பும் கொஞ்ச நேரமாக வந்துச்சு. காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சக்கரவள்ளி கிழங்கை தோல் சீவி கேரட் சீவரத்தில் சீவி வச்சுருக்கேன். இதை வெங்காயம் வெந்ததும் விதங்கினதும் இதில் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். லைட்டாக வேகிறதுக்கு தண்ணி நல்லா கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு. இப்போது உப்பு கரெக்டாக இருக்குது. தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இப்போது வெந்து கலர் மாறிடுச்சு. இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு மட்டும் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். பச்சரிசி மாவு வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிறது தான். ஆவிலாம் கட்டலை, நார்மலாக மிஷினில் கொடுத்து அரைச்சது தான். அதை 2 ஸ்பூன் போட்டுருவேன். இதாவது தான் இதை எடுத்து அப்படியே ஓரமாக ஆற வைக்க வேண்டியது தான். ஓரமாக ஆற வச்சுட்டு பேன் காற்றுல இட்லி குக்கரை வச்சிடலாம். தண்ணி காயும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ உருண்டை பிடிக்கிற மாதிரி எடுத்து பிடிச்சி வச்சிடலாம். கையில் எண்ணெய் தொட்டுக்குன்னு எடுத்து வச்சிடலாம். இப்போ இட்லி குக்கரை மூடிடலாம். ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். நல்லா வெந்துச்சு, பொலபொலான்னு இருக்குது. இது சூடு ஆறினோடனே எடுத்தால் தான் உருண்டை நல்லா வரும். அதனால் இப்போதைக்கு ஆற வைப்போம். நல்லா ஃபேன் காற்றுல எடுத்து ஆற வச்சோடனே அப்படியே உருண்டையாக அழகாக வந்துச்சு. நல்லா வந்துச்சு. சக்கரவள்ளி கிழங்கு உப்பு உருண்டை. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.